ಟು ಬಹಾನಿಬಾಜ್ ಸೋಮವಾರದಿಂದ ಶುಕ್ರವಾರ ಸಂಜೆ 8 ಗಂಟೆಗೆ ನಿಕ್ನಲ್ಲಿ. Watch full episodes on Jio Hotstar. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஓ, இங்க பாத்தீங்களா, இங்க எல்லாமே ஃப்ரீ தான். இங்க கடையில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. யாரும் பணமே கொடுக்கல. நானும் போய் ஃப்ரூட் சாப்பிட போறேன். ரங்கீலா நில்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க முகத்துல மாஸ்க் போட்டுக்கோங்க. எல்லாரும் மாஸ்க் போட்டுருக்காங்க பாத்தீங்களா? நம்ம எல்லாரும் விட வித்தியாசமா இருக்க கூடாது. அப்படி இருந்தா மாட்டிப்போம். இபாஸ்கா மாஸ்க் கிரியேட்டோ. சரி வாங்க, இதுக்கப்புறம் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. ஆமாமா, நான் நல்லா பார்த்தேன். 4 பேரும் மாஸ்க் இல்லாம தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேஜிக்கால மாஸ்க் கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட மேஜிக்கல் பவர் இருக்கு. இப்போ என்ன பாஸ் பண்ணட்டும்? சரி, அவங்கள நான் கூட்டிட்டு வரேன். வாவ், மெட்ரோ ட்ரெயின் நல்லா இருக்குல்ல? காத்துலயே பறக்குது. வாவ், இந்த சிட்டி ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இத மெஜிஷியன் டாங்க்ரீலா உருவாக்கி இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக்கல் சிட்டி இது. நீங்க இங்க புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா, இந்த இடத்துக்கு நாங்க புதுசு. இப்பதான் நாங்க இங்க வந்தோம். அங்க பாருங்க, அங்க ஜொலிக்குதுல, அது என்ன? அதுலதான் எல்லாரோட மேஜிக்கல் பவரும் அடைச்சி வைக்கப்பட்டிருக்கு. அதுல இருந்து டாங்கிரீலா எப்ப நினைச்சாலும் யாருக்கு எவ்வளவு வேணும்னாலும் அவரால் அந்த மேஜிக்கல் பவரை தர முடியும். என் வீட்டுக்கு வந்து டீ சாப்பிட்டீங்கன்னா பொறுமையா எல்லாம் விளக்கமா சொல்லுவேன். ஓ, அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நல்ல விஷயம் பண்றதுக்கு எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க போகலாம். வாங்க வாங்க, என்னோட வீடு இங்கதான் பக்கத்துல தான் இருக்கு. நான் உங்களை கூட்டிட்டு வரேன். எல்லாரும் தயாரா இருங்க. என்னாச்சு ருத்ரா? ஒண்ணும் இல்ல.
ருத்ரா, உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன்னை பத்தி இவரு என்கிட்ட நிறையவே சொல்லிருக்காரு. ருத்ரா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? சிங்கிலி சிங்கிலி உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உன்னை நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நீ லீவ்ல உன் கிராமத்துக்கு போறேன்னு சொல்லி தானே போன. இங்க எப்படி வந்த சொல்லு. நான் என்னோட கிராமத்துக்கு தான் போயிருந்தேன். திடீர்னு ஒரு நாள் இவங்க மேல இருந்து இறங்கி வந்து எங்க எல்லாரையும் கைது பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால தான் நாங்க குடும்பத்தோட இங்க இருக்கோம். உங்க மாஸ்க உங்களால கழட்ட முடியுதுல, அப்ப எதுக்கு மெட்ரோ ட்ரெயின்ல கழட்டல? இந்த மாஸ்க நீங்க வீட்ல மட்டும்தான் கழட்ட முடியும். வெளியில போனீங்கன்னா அது தானாவே பறந்து வந்து உங்க முகத்துல மாட்டிக்கும். யாராவது மாஸ்க் இல்லாம வெளியில வந்ததை பார்த்தாங்கன்னா அவங்க கதையை முடிச்சிடுவாங்க. ஆமா, நம்ம தாத்தா எங்க இருக்காரு? அவரும் மாட்டிக்கிட்டாரு. என்னது? அப்படின்னா தாத்தா மெஜிஷியன் ஆஃப் மெஜிஷியன் ரேஸ்ல கண்டிப்பா கலந்துக்குவாரு. அதுல புதுசா பலசாலியான மெஜிஷியன்லாம் கலந்துக்குவாங்க. அதுல யாரு திறமையான மெஜிஷியன்ங்கிறத டாங்கிரியில கண்டுபிடிச்சிடுவான். அதுல ஜெயிக்கிற மெஜிஷியனை அவன் தன்னோட அட்வைசரா வச்சுக்குவான். மெஜிஷியன்ஸ் ஆஃப் மெஜிஷியன்ஸ் ரேஸ். என்னோட அன்பான ஜெய்சிங் சௌகான், அப்புறம் என்னோட நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் லிமிட்டல் மேஜிக்கல் பவர்ஸ் கொடுக்கப்படும். ஏன்னா இந்த ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு அந்த லிமிட்டல் மேஜிக்கல் தான் உங்களுக்கு உதவ போகுது. இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுல ஜெயிக்கிறவங்க எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளா இருப்பாங்க. லீலா 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 டோங்க்ரீலா கா லீலா. இந்த பவர் போதுமானதுன்னு நினைக்கிறேன். இந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வரவங்க என்னோட கோல் டீம்ல அவங்க சேர்க்கப்படுவாங்க. ஓகேவா? நாட் ஓகே. ஜிபைஸ்கா சக்கு ஃபினிட்டோ. டோங்க்ரிலாவோட லீலைய யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஜெய்சிங் சௌகான், நான் நோ மேஜிக்கல் சர்க்கிள் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்க யாரோட மேஜிக்கும் ஒர்க் அவுட்டே ஆகாது. நீ இருந்த கொஞ்சம் பவர்ஸையும் யூஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறமும் வேற எதுவும் முட்டாள்தனத்தை பண்ணாத. இந்த ரேஸை யாரு முடிக்கலையோ அவங்க கதை முடிஞ்சிடும். ஏன்னா நீங்க புதக்குழிக்கு மேலதான் இருக்கீங்க. இந்த ரேஸ் முழுக்க முழுக்க ஒரு அழகான ஆபத்துல முடிகிறீங்க. Okay, abracadabra, go!
இவனை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இல்ல வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். நான் இங்க மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நானும் மாட்டிக்கிட்டேன், என்ன யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இந்த சத்தம் யாரோடது? ஜெய்சி, இத சீக்கிரமா பிடிங்க. நீயும் சீக்கிரமா பிடி. இவன் ரொம்ப நல்லவனா இருக்கானே, தான் உயிரை பத்தி கவலைப்படாம மத்தவங்களை காப்பாத்துறானே. அவன் உங்களுக்காக எந்த ஒரு வேலையும் செய்யவே மாட்டான். ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், உண்மையை மட்டும்தான் பேசுவான். அவன் எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்கவே மாட்டான். நான் தலைகீழ பறக்கிறேன். நேரா பாருங்களேன். எனக்கு ஸ்கேட் ஷூல பறக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடையாது. என்ன நேராக்கு எல்லாமே தலைகீழ தெரியுது. ரங்கிலா, நாங்க கை விடுறோம், நீங்க பாருங்க. இல்ல 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 இல்ல, வேணாம், என்னால முடியல. அவள ரங்கிலா, ப்ளீஸ் எழுந்திருங்க ரங்கிலா. ருத்ரா, உன்னாலையும் ஃப்ரெண்ட்ஸாலையும் இங்க இருந்து என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. சீக்கிரம் பறந்து போங்க, சோல்ஜர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, போங்க. அங்க போல் இருக்குங்கிறது எனக்கு முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. இப்போ ஸ்டாச்சு வருது பாரு. கொஞ்ச நேரம் உங்க கையை விடுறோம் ரங்கிலா. சரிப்பா. ரைட்ல போகணுமா இல்ல லெஃப்ட்ல போகணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் பா. சோல்ஜர் செக்டர் 5 ஜோன் 4 சீக்கிரம் வாங்க. மாஸ்க் இல்லாதவங்க இங்க 3 பேர் இருக்காங்க. இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் டோங்கிரிலாவோட கண்களாவும் காதாவும் இருக்கு. லைவ் சிசிடிவி கேமரா மாதிரி. சோல்ஜர் செக்டர் 5 ஜோன் 4 சீக்கிரம் வாங்க. மாஸ்க் இல்லாதவங்க இங்க 3 பேர் இருக்காங்க. இல்ல, இவன் ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்கான். எங்க ஊர்ல ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க,
கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு. அவன் வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் மேல நீங்க சந்தேகப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவன் கதையை சீக்கிரமா முடிச்சிருங்க. அவன்கிட்ட இந்த பூனை எலி விளையாட்டுல வேண்டாம். ஏன்னா அந்த பூனை இந்த எலிய முடிச்சிரும். ருத்ரா, சோல்ஜர்ஸ் எல்லாரும் இங்க வராங்க. ஐயோ, மாட்ட போறோம். பிடிச்சிட்டோம்பா. ருத்ரா, அவளை தாத்தா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மெசேஜ் உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. இதுல எந்த மெசேஜும் இல்லையே. டோங்கிரிலாவை பத்தி இன்னும் நீ சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். இங்க பாரு ருத்ரா, உங்க தாத்தாவை நீ காப்பாத்தினா நாளைக்கு டோங்கிரிலாவோட ஸ்டேடியத்துக்கு நீ வந்தே ஆகணும். அங்க உங்க தாத்தா ஜெய்சிங் சௌகானுக்கும் புல்டோசருக்கும் ஃபைட் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க தாத்தா கிட்ட எந்த பவரும் இல்லைன்றது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனா புல்டோசர் கிட்ட நான் கொடுத்த பவர் இருக்கு. நம்ம கிட்ட நாளைக்கு மார்னிங் வரைக்கும் டைம் இருக்கு. இன்னைக்கு நைட்டே நம்ம எப்படியாவது அந்த பேலஸ்குள்ள போய் ஸ்பேஸ் ஷிப் மாதிரி தெரியற அந்த பிளேன் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். எனர்ஜி டேங்க் குள்ள நுழையறதுக்கும் வழியை கண்டுபிடிக்கணும். Zibaiska, flying Lilliputino Prieto. ஒருவேளை நம்ம ஃப்ளைங் ஸ்கேட் ஷூஸ் சைஸ்னால வேலை செய்யாம இருக்கலாம். அதனால தான் நான் சேஃப்டிக்காக இதை ரெடி பண்ணேன். வாங்க போகலாம். Take care. Bye. இங்க ரொம்ப வித்தியாசமான ஸ்மெல் வருது. மனுஷங்க, ஆனா பார்க்க மனுஷங்க மாதிரி இல்லையே, ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களே. யாரா இருக்கும்? ஃப்ளைங் விங்ஸ் இருக்கு பாருங்க. அவனை பிஸியா வச்சிருங்க. அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். அச்சச்சோ, நான் இத மறந்துட்டேனே. நீங்க பாருங்க, என்னோட பேரை வச்சு என்ன இட போடாதீங்க. என்னோட பேரு தான் எலி. ஆனா நான் புலியை விட ரொம்ப ஆபத்தானவன். உங்களை இப்ப நான் கொசு மாதிரி அடிச்சு நசுக்க போறேன். பாக்குறீங்களா? வாவ், எனக்கு எனர்ஜி பிளேன் கிடைச்சிருச்சு. இப்போ எனர்ஜி டேங்க தேடணும். அது இருக்கு வெளியே போற வழி.
இது எதுக்காக திறக்க முடியல? இன்னொரு வழி இருக்கான்னு பாப்போம். அட, இது உள்ள போக வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கீழே ஏதாவது வழி இருக்குமோ? நான் போய் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாக்குறேன். என்ன நீ இப்போ கீழே விழுந்துட்டியா? நானும் வரணும். உன்னை ஃபாலோ பண்றோம். தேங்க்ஸ் ருத்ரா. மைரா, நீ இங்கே இரு. நான் போய் அவன் கதையை முடிக்கிறேன். பேலஸ்ல யாராவது எனக்கு தெரியாம நுழைஞ்சாதான் இந்த அலாரம் அடிக்கும். பேலஸ்குள்ள யார் நுழைஞ்சிருக்காங்க? சீக்கிரம் புடிங்க. மைரா, நம்ம இங்கிருந்து போய் ஆகணும். Bajska puščina! கெலி, கெலிக்கு என்னாச்சு? யார் வந்தாங்க? மாஸ்டர் டொங்கிலா, அது ருத்ராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. பேலஸ்குள்ள அவங்க எப்படி வந்தாங்க? அவங்க குட்டி உருவமா மாறி கேட்டுக்கு உள்ள வந்துட்டாங்க பாஸ். அவங்கள பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. எப்படியாவது அவங்க கதையை முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். அதுக்குள்ள அந்த ருத்ரா என் பேலஸ்குள்ளேயே வந்துட்டான். அவனை அழிக்காம நீ அவன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தியா? முட்டாய் எலியே! ருத்ரா, உன் கதையை நான் முடிச்சு காட்டுறேன். நான் சொல்றது கேக்குதா? உன்னோட உயிர் என் கையில தான் இருக்கு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.